என்ன சீக்கிரம் வந்துட்ட? ஆ கரண், என்னாச்சு? இல்ல அத்தையை நான் மார்க்கெட்லயே விட்டுட்டேன். ஏன்னா மார்க்கெட்ல ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வழியிலேயே இறங்கிட்டாங்க. ஓ அப்படியா? என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஆ, ஆ நான் உன்னை யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன? எனக்கு பிடிக்கல. வீட்ல இன்னும் நான் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. அது நான் பிரெக்னண்டா இல்லைன்னு. எல்லாரும் உனக்கு தெரியும்ல, எவ்வளோ அன்பா எவ்வளோ அக்கறையா. பிரீதா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. சொல்லலாங்கிறல்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லலாம். சரியா? ஐ நோ, ஆனா அத நம்ம இப்பவே சொல்லிடலாம். என்னால கண்டிப்பா இதுக்கும் மேல எதையும் எல்லார்கிட்டயும் மறைக்கவே சரி. முடியாது. சீக்கிரமா சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நீ என் கூட வா, டாக்டரை மீட் பண்றதுக்கு. எஸ், டாக்டரை உடனே மீட் பண்ணணும். அவங்க தான் இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் நாங்க. ரைட்? அதுக்கப்புறம் ஃபேமிலி கிட்ட இந்த பேட் நியூஸை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் குட் நியூஸை சொல்லலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு, குழந்தை பிறக்கும்னு சொல்லுவோம். ரைட்? டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ. ஹாய் டாக்டர், கரண் பேசுறேன். எஸ் கரண், நான் உங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பிரீதாவை எப்ப என்னோட கிளினிக் கூட்டு வரீங்க? ஐ மீன், நான் உங்களுக்கு சில டெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கே இப்பவே வரலாமா? இன்னைக்கே வந்துருங்க. நான் இப்பவே உங்களுக்கு என்னோட கிளினிக்கோட அட்ரஸ் சென்ட் பண்றேன். நான் பிட்வீன் 1 to 4 என்னோட கிளினிக்ல உங்களை பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிடல் போயிடுவேன். ஷூர் டாக்டர், we will be there. Thank you. ஷூர், see you then. Appointment confirmed. ஓகே. Problem solved. Now smile. நான் வேற லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிருத்வி வேற வாஷ்ரூம்ல இருக்காரு. ராகேஷ் மேனேஜர் ஆபீஸ் கால்னு நினைக்கிறேன். அவர் வேற வாஷ்ரூம்ல இருக்காரு. அட கடவுளே, 5 மிஸ்டு கால்ஸா? கண்டிப்பா ஏதோ அர்ஜென்ட்டா இருக்கும், அதான் இவ்ளோ கால் பண்றாங்க. இப்போ என்ன பண்றது? நானே எடுத்துறேன். ஹலோ சார், சாரி சார், நான் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்றேன், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். சார், நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஒரு டேபிள் புக் பண்ணிட்டேன் சார். இட்ஸ் ஆஃப்டர்நூன் 1:30 PM சார். ஓ மை காட், பிருத்வி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? அதனால தான் அவ்வளவு சீக்கிரம் ரெடியாக போனாரா? நானும் டக்குன்னு போய் ஃப்ரெஷ் ஆயிடுறேன். அப்புறம் வந்து காஃபி ஷாப் போல என்ன ரெடியாக சொன்னா ரெடியாக நான் சுத்தமா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எஸ் சார். டேபிள் புக்கிங் ஆயிடுச்சா? எஸ் சார், புக் பண்ணிட்டேன். இப்போ நான் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். குட். என்ன பாக்குற? கையில இருக்கிற பொருளெல்லாம் வாங்க, என் கை வலிக்குது. பார்த்து பத்திரமா அங்க கொண்டு வந்து வச்சிரு. ஸ்ருதி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? யாராவது வரப்போறாங்களா என்ன? இல்ல உனக்கு ஏதாவது கொரியர் வரப்போகுதா? ஏன் நிக்கிற? பொருள் எல்லாம் கொண்டு வந்து உள்ள வை, வா. மா.
நீங்க அக்காவை கூட்டிட்டு வரலையா? ஏன் நான் பிரீத்தாவை கூட்டிட்டு வரவா போனேன்? யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது? நான் ஒன்னும் அவளை கூட்டிட்டு வர போகல. இல்லம்மா, நீங்க அக்கா வீட்டுக்கு ரொம்ப கோவமா போனீங்கல்ல, சோ அக்காவை கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ருதி. என்னுடைய கோபத்துக்கும் நான் பிரீத்தாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. நீ என்ன சொல்ல வர? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. கரண் மாமா என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, சோ நீங்க அவங்க வீட்டுக்கு வேற போனீங்களா, அதனால நீங்க கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க வா. ம். கரண் ஏதாவது தப்பு பண்ணிருக்கான்னு உனக்கு தோணுதா? எது சரி எது தப்புன்னு எனக்கு எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாமா பண்ணது தப்புதான். ஆனா இப்ப அந்த தப்பு எக்ஸிஸ்ட் ஆகலல்ல. ஏன்னா சோனாவே தான் சொல்லிருக்கா, அவளோட குழந்தை பாவம் செத்து போய் பிறந்ததுன்னு. அதோட உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, நான் கொஞ்சம் முட்டாள், எனக்கு மூளையே இல்லைன்னு. மாமா பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா அது பாஸ்ட்ல நடந்த விஷயம் தானே. கடந்த காலத்தை நினைச்சு ஏன் நிகழ்காலத்துக்கு எடுத்துக்கணும்? அதனாலதான் அக்கா அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால நான் சொல்லலம்மா. ஏன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கோவம் இதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படி பண்ண. நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்ப பாரு கோவமா தான் இருப்பேனா? உன் மேல அன்பு காட்டுறது இல்லையா? மாம், உங்க 2 பேரையும் எவ்வளவு நேசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் என் மேல எவ்வளவு அன்பு இருக்குங்கறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா டென்ஷன் ஆக கூடாதுன்னு நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகிறத நான் பார்த்தேன். அதனாலதான் இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா எல்லா அம்மாவும் இப்படிதாம்மா. அவங்களுக்கு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அவங்களுடைய பொண்ணு வாழ்க்கையில எப்பவாவது ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க வருத்தப்படுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம கரனும் பிரீத்தாவும் இப்பதான் அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வந்திருக்கு. மறுபடியும் பிரச்சனைன்னா கடவுள் அவளை ஏந்தா இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் நான் இதையெல்லாம் பண்ணேன். நான் அவளை பார்க்க தான் போனேன். அவ எவ்வளவு தைரியமா எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்க போனேன். எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்றான்னு பார்க்க போனேன். அவ தைரியசாலின்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நல்லா சமாளிப்பா அவ. நீ கூட அப்படிதான். கொஞ்சம் வெகுளியா இருக்க, ஆனா எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணுங்கிறது உனக்கும் தெரியும். நான் அங்க போய் அவகிட்ட ரொம்ப அன்பா இருந்தேன். அவகிட்ட கொஞ்சம் பேசினேன். அவளுக்கு தைரியத்தை கொடுத்தேன். அப்புறம் நான் வந்துட்டேன். அப்படின்னா அக்கா இன்னும் அவங்க வீட்டுல தான் இருக்காங்களாமா? அவ வேற எங்க தான் போவா? நான் ஒத்துக்கிறேன், இது அவளுடைய வீடு தான். ஆனா அதுவும் அவ வீடு தானே, அவளுடைய சொந்த வீடு. அங்க அவ மேல அன்பு வச்சிருக்கிற புருஷா இருக்கான். நிறைய அன்பை பொழிகிற மாமனார் மாமியாரும் இருக்காங்க. எல்லா உறவுகளும் அங்க இருக்கு. அவங்க எல்லாம் அவளை எவ்வளவு மதிக்கிறாங்க, எவ்வளவு நேசிக்கிறாங்க, அவளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. அது அந்த மாதிரி வீட்ல இருந்து பிரீத்தாவை என்னால எப்படி வெளியில கூட்டிட்டு வர முடியும்? நீயே சொல்லு. ஆமாம்மா, அது எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு உங்களை பத்தியும் தெரியும். நீங்க கோவப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல. தேவைப்பட்டா கண்டிப்பா என் பொண்ணுக்கு எது சரியோ அந்த ஸ்டெப்பை நான் கண்டிப்பா எடுப்பேன். நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு தெரியும். போன முறை பிரீத்தாவை கட்டாயப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன்ல, அன்னைக்கு நான் ஏன் அப்படி பண்ண தெரியுமா? கரண் பிரீத்தாவை காதலிக்கிறது உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல அவங்க 2 பேருக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்தது. அவங்க 2 பேருடைய உறவு இருக்கே, அது சாதாரணமா தான் இருந்தது. அவங்களுக்குள்ள நம்பிக்கைங்கிற வேறு இல்லாம இருந்தது. அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. எல்லாருமே குறை சொன்னாங்க, ஆனா கரண் அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கல. அதனாலதான் அந்த சமயத்துல என் பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இந்த முறை அப்படி இல்லையே. நான் பார்த்துட்டேன், கரனுக்கு அவன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. அவன் பாதுகாப்பா அவ கூடவே இருக்கான். அவனுக்கு அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? அவளுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். உனக்கு தெரியுமா, பிரீத்தா அம்மாவாக மாட்டான்னு கரனுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அதோட அவ ஆகணும்னு நினைச்சா கூட நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால அவளால நினைச்சா கூட எப்பவுமே அம்மாவாக முடியாது. இது தெரிஞ்சும் அவளுக்கு அவன் பாதுகாப்பா இருக்கான். அவளுக்கு சப்போர்ட் பண்ணா. அதோட எப்ப அவளுக்கு தோல் சாய ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சோ அப்ப அவன் பிரீத்தாவுக்கு துணையா அங்க நின்னான்.
இதை என்னால என்னைக்கு மறக்க முடியாது. ஒரு விதத்துல ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இருக்கிற உறவு இருக்கே, அது ரொம்ப அழகா கடைபிடிச்சாங்க. அதோட மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா டாக்டர், அக்காவால அம்மாவாக முடியாத காம்ப்ளிகேஷன்ஸா? மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பிரீதா டாக்டரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரீதா என்கிட்ட டாக்டர் இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு அவ என்கிட்ட சொன்ன அந்த விஷயம் கரணுக்கும் தெரிஞ்சு போச்சு. இங்க பரிசுதி, இது வரைக்கும் இது எனக்கு பிரீதாவுக்கு கரணுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் என்னைக்கு சொல்லாத. ஏன்னா பிரீதாவே இந்த விஷயத்த அவ குடும்பத்துல சொல்லணும்னு நினைக்கிறா. எல்லாம் சரியாயிடும். அந்த கடவுள் அவளை எப்படியும் அம்மாவாக்குவாரு. அதோட சயின்ஸும் நல்ல அளவுக்கு முன்னேறி இருக்குல்ல. நான் அக்கா கிட்ட பேசியே ஆகணுமா? நான் அக்காக்கு இப்பவே கால் பண்றேன். ஹலோ சார், வண்டி அந்த பக்கம் போடுங்க. இது ஒன்றும் பார்க்கிங் கிடையாது. நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? நான் எங்க வண்டியை பார்க் பண்ண கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நீ பாட்டுக்கு கடை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியா? முதல்ல வண்டி இங்க நடு. நான் வண்டியை இங்க தான் பார்க் பண்ணுவேன். சொல்லுடா, என்ன பண்ணுவேன்? இங்க பார்க் பண்ணாம உன் தலையில பார்க் பண்ணட்டுமா? என்ன பண்ணுவ? உன் கடைக்கு முன்னாடி தான் நான் பார்க் பண்ணுவேன். என்ன பண்றேன்னு பாக்குறேன். அட பேசாம வண்டி அடியா நீ. நீ வாய மூடு. இல்ல, இவங்களுக்கு எல்லாம் இவங்க நிலைமை புரிய வச்சாகணும். இல்லைன்னா தலைமையில தான் ஏறுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். கரணும் பிரீதாவுமா, இவங்க 2 பேரும் நானும் பொண்ணு பிபியும் போக போறேன் அதே கேஃபேக்கு போக போறாங்களா என்ன? ஓ காட், என்னால நிம்மதியா காஃபி கூட குடிக்க முடியல. என் பேரு தி கிரேட் பிருத்வி. நான் ஒன்னும் ஆர்டர் வாங்குறவ இல்ல, கொடுக்கறவ. புரியுதா? யோ, முதல்ல இங்க வண்டி அடியா. எடுக்க முடியாது. இன்னொரு தடவை வண்டி எடுன்னு சொன்னா உன்னை உன் லைஃப்ல இருந்தே அனுப்பிடுவேன். பிரீதாவும் கரணும் ஃபர்டிலிட்டி கிளினிக்கு போறாங்க. என்ன விஷயம்னு செக் பண்ணி ஆகணும். இப்ப நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? எடுக்க மாட்டேன். நான் இங்க தான் நிறுத்துவேன். என்ன பண்ணுன்னு பாக்குறேன். எப்படியோ போய் தொலை. வண்டி எடியான்ற. வண்டி இங்க தான் நிக்கும். இது என் கடையா? பெரிய கடை இது. இது என்னுடைய பார்க்கிங். நான் இங்க தான் நிறுத்துவேன். உன் பூவெல்லாம் உன் கல்லறையிலே வந்து நான் போடுவேன். புரியுதா? பாத்தியா, பாய்ந்துட்டான். பேபி, பேபி, எங்க போயிட்டு இருக்க? பேபி. அட என்னையா? ஏய், வாய் மூடு, வாய் மூடு. ஹலோ. அட, நீ அங்க எங்க போய்கிட்டு இருக்க? எங்க போற? நான் ஏதோ பண்றேன், நீ ஒரு வேலை பண்ணு. காஃபி டேட்க்கு நீ வைஃப் கிருத்திகா கூட்டு போ, சரியா? என்ன? நான் சொல்றத கேளு. நில்லு, நில்லு. ஹலோ சார், வண்டி வந்து எடுங்க சார். வாய மூடியா, வாய மூடு. கிருத்தி, என்ன டைமிங்கயா? சொல்லு கிருத்தி. வாட்? ஹாய், டாக்டர் ஆஞ்சல் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓகே, வெயிட் மேம். ஹலோ மேம், பிரீதா பேர்ல அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஓகே மேம், நீங்க போலாம். நேரா போய் லெஃப்ட். தேங்க் யூ சார். ஓகே, ஆட்டோகிராஃப். ஷூர். தேங்க் யூ சார். தேங்க் யூ. கம் இன். எஸ். ஹலோ டாக்டர், கரெக்ட் டைம் வாங்க வந்துட்டோமா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கரண், உட்காருங்க. 2 பேரும் எப்படி இருக்கீங்க? குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். மிஸ்டர் கரண், நீங்க அனுப்புன உங்க வைஃபோட ரிப்போர்ட்ஸ் இருக்கே, அதை நான் மறுபடியும் டேலி பண்ணேன். அண்ட் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இவங்களோட கேஸ் எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்ல. ஆனா எனக்கு சில டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே? ஷூர். அக்கா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க டென்ஷன் ஆகவே வேண்டாம். ஏன்னா இந்த சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கே, இதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு.
முதல்ல உங்க 2 பேர் முகத்துல இருக்கிற சேட்னஸ கிளியர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. எனது சேட்னஸ் இருக்கே அது மனுஷனுக்கு டிப்ரெஷனை மட்டும் தான் தரும், வேற எதுவும் தராது. இந்த அட்வைஸை நான் ஒரு டாக்டரா இல்ல ஒரு வெல்விஷரா சொல்றேன். ஓகே. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி அதுக்கு நிச்சயமா ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதோட உங்களுக்கு இருக்கிறது ப்ராப்ளமே இல்ல, சின்ன காம்ப்ளிகேஷன் தான். அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தேவைப்படாமையும் இருக்கலாம். ஓகே, சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். பிரீத்தாவால அம்மாவாக முடியாதுன்னு தெரிஞ்சதும், ஒருவேளை அவ அம்மாவாக ஆசைப்பட்டாலும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அவ அம்மாவாக முடியாதுன்னு தெரிஞ்சதும் ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, என்கிட்ட கூட சாரி, ஏதோ இம்பார்ட்டன்ட் கால்னு நினைக்கிறேன். ஹலோ, என்னாச்சு ஸ்ருதி? எல்லாம் ஓகே தானே? அக்கா, நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்னாச்சு? ஐம் சாரிக்கா. நீங்க எந்த வலியை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த வலி என் கண்ணுக்கே தெரியல. நான்ல என்ன ஒரு தங்கச்சி, நீங்க ஏன் கிட்ட எதுவும் சொல்லலக்கா. நான் ஒரு லூசு மாதிரி. உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருந்த வலிய பத்தி எதுவுமே புரிஞ்சுக்கவே இல்ல. ஐம் சாரிக்கா. நீங்களும் என்கிட்ட விஷயத்த மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ப்ளீஸ், நீ சோகமெல்லாம் ஆகாத. எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஒருவேளை நீங்க என்ன பார்த்தாலோ இல்ல என்னோட கண்ணை பார்த்தாலோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. அதனாலதான் நான் ரொம்ப நேரம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஐ மேக் ஷூர் தட் இன்னும் நிறைய பேர் கூட இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலி நான் யார் மனசையும் காயப்படுத்தணும்னு நினைக்கல. அதோட உன் விஷயத்துல கண்டிப்பா இல்ல. அதனால்தான் உன்னை விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தேன். அதோட உனக்கு தான் தெரியும்ல, உன்னை விட்டு விலகி இருக்கிறது இல்ல உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது எனக்கு நான் கொடுத்துக்கிற ரொம்ப பெரிய தண்டனை. ஓகே பாய். அட இரு, என்னாச்சு? கோவம் வந்துருச்சா? நான் உனக்கு கோவப்படலக்கா. ஆனா உங்க மேல எனக்கு வருத்தம் தான். நீங்க என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்கல்ல. தனியா வலிய பொறுத்துக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்ல கூட இல்ல. ஐ எம் வெரி அப்செட். அப்படிலாம் இல்ல ஸ்ருதி, நான் என்ன தனியாவா இருக்கேன்? உனக்கு தான் தெரியும்ல, எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க. எல்லாரும் என்னை எவ்வளவு நேசிக்கிறாங்க. ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்ததால, அதோட சோனாக்ஷியோட கல்யாணத்துக்கு நாம போறதுக்கு முன்னாடியே எனக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. நான் வந்து ரெகுலர் செக்கப்காக தான் போனேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் பிரெக்னென்ட் இல்லைன்னு. பிரெக்னென்ட் ஆகவும் முடியாதான். இதெல்லாம் தாங்கிக்கிறது எனக்கு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதோட வீட்டுக்கு வந்ததும் எல்லார்கிட்டயும் சொல்ல நினைச்சப்போ எல்லாருமே கல்யாணத்துக்கு போறதுக்காக பஸ்ல உட்காந்தாச்சு. அதோட சந்தோஷமா இருந்தாங்க. அதான் யார்கிட்டயும் சொல்ல முடியல. இந்த விஷயத்த அம்மா கிட்டயும் உன்கிட்டயும் கூட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா முதல்ல இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற உரிமை கரனுக்கு தான் இருக்கு. ஆனா அம்மா கால் பண்ணதால என்னால மறைக்க முடியல. சோ நான் உண்மையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கரண் கிட்டே இதை பத்தி நான் சொல்லிட்டேன். இன்னும் வீட்டுல நான் யார்கிட்டயுமே சொல்லல ஸ்ருதி. அவ்வளவு தைரியம் இன்னும் எனக்கு வரல. பிரீதா, இது வரைக்கும் நீ தான் எல்லாருக்கும் துரோகம் பண்றன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ துரோகம் பண்றங்கிற விஷயம் மத்தவங்களுக்கும் தெரியணும்ல. ஐ வில் மேக் ஷூர். கூடி சீக்கிரமே உன்னுடைய இந்த துரோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். எல்லாரோடைய அன்பும் உன் மேல வெறுப்பா திரும்பும். ஸ்ருதி ப்ளீஸ், நீ இப்படி எல்லாம் அழாத. நீ சோகமாகாத. இப்ப எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்கு. உனக்கு கூட தெரியுமா, சோனாக்ஷி எங்களுக்கு ஒரு புது டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணா. அதோட அவங்க கரண்ட் மெயில் பண்ண என்னோட ரிப்போர்ட்ஸை பார்த்ததும், அதாவது எந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து முன்னாடியே டாக்டர் நான் பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே ரிப்போர்ட்ஸை பார்த்து இவங்க இந்த கேஸ் ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லைன்னு சொன்னாங்க. அதோட நானும் பிரெக்னென்ட் ஆகலான்னு சொன்னாங்க. கொஞ்சம் அழறத நிறுத்துறியா? நான் கூடி சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல நியூஸை சொல்லுவேன், புரியுதா? இன்ஃபேக்ட் நான் இப்போ கூட அந்த டாக்டரை பார்க்க தான் வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். சரி, இப்போ நான் வச்சிடுறேன். நான்
உனக்கு அப்புறமா கால் பண்றேன். முதல்ல டாக்டரை போய் பார்க்கணும். என்ன? ஓகேக்கா, சரி. நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். நான் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திப்பேன், சரியா? சரி, பாய். பாய். ஃபைனலி இன்னைக்கு பிரீதா லூத்ராவோடைய பிரெக்னன்சி சம்பந்தமான எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இனிமே நீ பாரு பிரீதா, நான் உன்னோட ஒவ்வொரு நம்பிக்கையையும், ஒவ்வொரு கனவையும், ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், லூத்ரா ஃபேமிலியோட உனக்கு இருக்கிற உறவை எப்படி சின்ன பின்னமாக்குறேன்னு பாரு. நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணல, வீட்டு விஷயம் வீட்லயே இருக்கணும்னு சொன்னல. ஆனா நீ ஒண்ணு மறந்துட்ட. நீ வீட்டு ஆளுங்க கிட்ட ரொம்ப பெரிய விஷயத்த மறைச்சிட்ட. ஆனால் மேக் ஷூர் நீ பண்ண தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும்.